கடந்த 11 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 4 கோடிக்கும் அதிகமான ஏழை குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கயாவில் 12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். கயா தில்லி இடையேயான அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் பிரதமரின் கிராம வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடுகளின் சாவிகளையும் ஒப்படைத்தார். விழாவில் உரையாற்றிய அவர் பீகார் மாநிலத்தின் அதிவேக வளர்ச்சிக்கு மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் இம்மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் என்றார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பீகாரில் மட்டும் இதுவரை 38 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். एक बड़ा संकल्प है, जब तक हर जरूरतमंद को पक्का घर नहीं मिल जाता, मोदी चैन से नहीं बैठेगा। इसी सोच के साथ पिछले 11 साल में 4 करोड़ से अधिक गरीबों को पक्के घर बनाकर दे दिए गए और हमने सिर्फ घर यानी 4 दीवारें नहीं दी, बल्कि उन घरों के साथ गरीब को उसका स्वाभिमान दिया है। மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் புதிய அடையாளத்தை உருவாக்கியிருப்பதாகவும் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு அவர்களது கற்பனைக்கு எட்டாத வகையில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை எஞ்சின் அரசு பீகாரின் வளர்ச்சிக்காக தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் திட்டத்தின் கீழ் கயா ரயில் நிலையம் நவீனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விமானத்தில் இருப்பது போன்ற வசதிகள் பயணிகளுக்கு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார்.